ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் புது யூடியூப் சேனல். மனசு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது. சரி, யூடியூப்பில் போயிட்டு ஏதாவது வீடியோ கிளிக் பண்ணி பார்ப்போம். முக்கியமாக இந்த காமெடி வீடியோஸ் ஏதாச்சும் கிளிக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போயிட்டு நல்ல காமெடி வீடியோ செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்தா, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு நாரட்டும் அப்படின்னு டார்க் காமெடி ஒரு ஆடு வருது. சரி, அது ஒரு டைம் ரெண்டு டைம் பார்த்தா கூட காமெடின்னு சிரிச்சுட்டு போயிடலாம். ஆனால் சும்மா ஓயாமல் வந்துட்டால் அந்த காமெடிக்கு எப்படிங்க சிரிக்கிறது? வெறுப்பாகவும் ஆகாது. இதை கூட ஒரு சில கொத்தடிமைங்க ஏதோ தேசிய கீதம் பார்க்குற மாதிரி ரிப்பீட் மோடில் வச்சு கேட்குறாங்க. கடந்த ஒரு 1.5 மாதமாக யூடியூப்பில் எந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தாலும் இந்த கருமாந்திரம் பிடிச்ச ஆடு தாங்க வந்துக்கிட்டே கிடக்குது. இந்த ஆடை யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 42 கோடி ரூபாவை யூடியூப்பில் பே பண்ணியிருக்காங்க. நம்ம திமுக தலைவர் ஏழை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், குளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் சப்மிட் பண்ண வேட்புமனுவில் என்னோட சொத்து பொத்து மொத்தமாகவே சேர்த்து 6 கோடி தாப்பா, கையில் வெறும் 10,000 தான் போய் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உண்மையை பேசிட்டு இருந்த ஸ்டாலின் அவர்கள் எப்படி யூடியூப் மட்டும் 40 கோடி ரூபா பே பண்ணி இந்த இளவெடுத்த ஆடுக்கு ப்ரொமோட் பண்ணார் அப்படின்றது நிறைய கொத்தடிமைங்க யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு யோசிக்கிற திறன் இருந்தால் கூட யோசிச்சு பார்ப்பீங்க. 75 வருஷமாக நீங்கள் 4வது அறிவிலேயே வாழ்ந்துட்டு இருக்கனால தான் உங்களுக்கு கொத்தடிமை அப்படின்னு உணர்ச்சிகரமான பேர் வச்சிருக்காங்க பொதுமக்கள். 2021 எலெக்ஷன் எல்லாம் ஸ்டாலின் தான் வராரு, பனானா தர போறாரு அப்படின்ற அந்த ஏடெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நல்லாவே வரவேற்பு பெற்றுச்சு. நிறைய பேத்துக்கு பிடிச்சிருந்தது. ஏன் நான் கூட நினச்சேன் இந்த ஆடு பார்த்து உண்மையிலுமே ஸ்டாலின் வந்துட்டு ஏதாவது நாட்டுக்கு நல்லது செய்ய போறாரு போல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் நாட்டுக்கு நல்லது பண்ண வரல, அவர் வீட்டுக்கு நல்லது பண்ண வந்திருக்காரு அப்படின்ட்டு. ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒருத்தவங்க அவங்க லவ் ஃபெயிலியரில் டிப்ரெஷன் தாங்க முடியாமல் யூடியூப்பில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்த்து டிப்ரெஷனை குறைச்சிக்கலாம் அப்படின்னு யூடியூப்பில் போயிட்டு ஒரு வீடியோ கிளிக் பண்ணியிருக்காங்க. உடனே ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு நாரட்டும் அப்படின்ற அந்த ஆடை பார்த்தோன்னா அவங்க டிப்ரெஷன் இன்னுமே டபுள் மடங்காகி சூசைட் பண்ணவே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஃபோனுக்குள்ளெல்லாம் போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கொத்தடிமைங்க. இது கூட பரவாயில்லைங்க. ரீசெண்டாக இந்த 8000 ரூபா கூப்பன் அப்படின்ற ஒரு ஸ்கேம் பார்த்தீங்கன்னா திமுக சைடிலிருந்து நடத்திட்டு இருக்காங்க. நிறைய தொகுதிகளில் இந்த ஒரு ஸ்கேம் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. மக்களும் அதை நம்பி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. பணம் கொடுத்தா கூட வாங்கிக்கோங்க, ஏன்னா அது உங்களோட பணம். ஆனால் 8000 ரூபா கூப்பன் தரும், இதை வாங்கிக்கிட்டு திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு பொய் பிரச்சாரம் பண்ணுற இந்த நாய்களை நம்பி எல்லாம் தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 8000 ரூபா கூப்பன் பேப்பர் பண்டலாகவும் நம்ம வீட்டு மூலையில் குப்பையாகவும் தான் கிடக்கும்.